அவர் இயக்குனர் பிரிவில் படித்து கொண்டிருந்தால், நான் நடிப்பில் படித்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்கே இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்றா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் என்னுடைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கை இருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சால்வை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். இங்கே இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம வந்து ஒரு போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணால் போட்டி போடலாம். நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ வந்து பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட வந்து செல்வனி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் வந்து இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம். அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் துணை இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, என்ன வேணுமோ, எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும்போது பாஸ் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் 4 பேர் தனியாக நின்றுருக்காங்க. அது நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாம்.
நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர் என் அசிஸ்டன்ட்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்பாங்க. அப்போ நமக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்ல, நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல, அவங்களும் நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்காக அதை கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கலாம். அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தும். அதனால் சுருக்கம் எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களால் பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வர்ய கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலே வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த 1 லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் வந்து விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன், அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்து நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமாக எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப் ஆக்கிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்கள் ஆள் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸு, நீ 50,000 கட்டினா போதும் வாங்கன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில் அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் வந்து இப்போது என்னென்னா, எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்தில் ₹1,00,000 5 லட்சமாவது 10 லட்சமாவது. இன்றைக்கி வந்து நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கம் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் நிர்வாகங்களுக்கு அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து 2,000 ரூபாயும் ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக வந்து பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 26, 27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா, ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போது இது நல உதவி. இப்போ என்னென்னா, இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். ஆமாவா இல்லையா? அப்போது டைரக்ட் பண்ண வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது. அப்போ ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா 50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆரம்பித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும்.